ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலோட அட்வான்ஸ் ஃபியூச்சரை எனபிள் பண்ணுற இந்த ஐடி வெரிஃபிகேஷனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ஷார்ட்ஸில் நீங்கள் ரிலேட்டட் வீடியோ ஆட் பண்ணும்போது வந்திருக்கலாம், இல்லை மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது கூட இந்த மாதிரி வந்திருக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலோட அட்வான்ஸ் ஃபியூச்சர், ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது எனபிள் ஆகும். எனபிள் ஆனால் தான் நம்மளால் வந்து எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அதாவது மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ஷார்ட்ஸுக்கு வந்து ரிலேட்டட் வீடியோ வந்து ஆட் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வீடியோ தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ அன்லிமிட்டட் வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரை வந்து எனபிள் பண்ணணும். அடுத்து உங்களால் லைவ் போட முடியாது. லைவ் போனோன்னா இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரை வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். அடுத்து வந்து மல்டிபிள் தம்ப்நெயில் வந்து உங்களால் வைக்க முடியாது. உங்கள் வீடியோக்கு வைக்கணும்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரை வந்து எனபிள் பண்ணணும். அடுத்து வந்து எம்பெடட் லிங்க், அதாவது உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்லாம் தருவீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சரை வந்து எனபிள் பண்ணால் மட்டும் தான் உங்களால் கொடுக்க முடியும். எதனால் உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து எனபிள் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ தான் இமெயில் ஐடி புதுசாக கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிற இமெயில் ஐடியில் நீங்கள் புதுசாக ஒரு சேனல் கிரியேட் பண்ணும்போது அது யூடியூப் வந்து உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஐடியை வச்சு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கணும். அதே மாதிரி யூடியூப்பில் ரெகுலராக வந்து சர்ச் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து எனபிள் பண்ண முடியும். இது நார்மல் ப்ராசஸ், ஓகேங்களா? நேச்சுரலான ப்ராசஸ். நீங்கள் ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனபிள் ஆகிடும். ஆனால் நிறைய பேர் வந்து உடனே சேனல் கிரியேட் பண்ணி உடனே வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர் எனபிள் பண்ணி ஆகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருப்பீங்க. உங்களுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து ஒரு 6 செகண்ட் எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உண்மையான ஒரு ஆள் தானா, ஹியூமன் தானா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சரை வந்து எனபிள் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைனா உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஐடி சொல்கிறேன், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா அதை அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணிவிடுவாங்க. இல்லை ப்ரோ, இந்த 2 மெத்தட் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா மூணாவதாக இன்னொரு மெத்தட் இருக்குது. அதுதான் நேச்சுரலான ப்ராசஸ். ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் அந்த இமெயில் ஐடியை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி, அதாவது யூடியூப் சேனலில் சொல்கிறேன், அந்த சேனல் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும். அதே மாதிரி வந்து சர்ச்சில் நிறைய பண்ணி வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை வச்சு நிறைய கமெண்ட் பண்ணணும், நிறைய லைக் பண்ணணும் நிறைய வீடியோக்கெலாம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனபிள் ஆகிடும். இதுதான் நேச்சர் ப்ராசஸ். இல்லை ப்ரோ, எனக்கு சீக்கிரமாக இப்போ பண்ணி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற 2 மெத்தடில் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மெத்தட் இருக்குது பாருங்கள். ஐடி ப்ரூஃபை ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் சேனலில் ஏதாவது ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஆட் ரிலேட்டட் வீடியோ அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ண சொல்லும். அப்படி இல்லை நீங்கள் மானிட்டேஷன் பேஜில் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி பண்ண சொல்லும். நீங்கள் இங்கேருந்தே பண்ணிக்கலாம். இல்லைனா குரோம் ப்ரௌசரில் உங்கள் யூடியூப் சேனலில் வந்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு அதை வந்து studio.youtube.com அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஓகேங்களா? இதில் லெஃப்ட் சைடில் கீழே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும். இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் சேனல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூணாவதாக வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு 2 மட்டும் உங்களுக்கு ஓகே இருக்கும். மூணாவதாக இருக்கிற அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து எனபிள் ஆகிருக்காது. இதை தான் நம்ம வந்து எனபிள் பண்ணணும். அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். இல்லை லெஃப்ட் சைடு இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் இதை எனபிள் பண்ணால் தான் இந்த ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ண முடியும். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டில் சொன்னாலும் அதை தான் அங்கே போட்டிருக்கோம். இதில் கீழே அக்சஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அதில் 3 மெத்தட் காட்டும், அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த சேனல் வச்சிருக்கீங்களா, அந்த இமெயில் ஐடி லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு டேரெக்டாக நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேருந்தே பண்ணலாம். இதில் கெட் மெயில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஐடி வெரிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேருந்தே பண்ண போகிறேன். சில பேர் வந்து ஷார்ட்ஸ்லாம் போடாமல் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி குரோம் ப்ரௌசரில் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ இதில் வந்து நம்ம செகண்ட் மெத்தட் பண்ண போகிறோம். டேக் ஏ ஃபோட்டோ ஐடி, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும்னு போட்டிருக்கோம். 2வது வந்து கன்ஃபார்ம் யுவர் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எந்த ஐடியும் காட்டும். இதில் அந்த ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் மட்டும் தான் காட்டுது. நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இல்லைங்க நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து இன்னொரு முக்கியம் என்னன்னா, நீங்கள் அவங்க இமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருக்கணுங்க. லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு டேரெக்டாக மிஸ் ஆகும். சில பேர் லாகின் பண்ண சொல்லும், லாகின் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் என்ன டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு கீழே வாங்க லாஸ்ட்டில். இதில் அக்ரி இருக்குது பாருங்கள், அதை அக்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு இந்த மாதிரி கேட்கும். இதில் அலோ கொடுத்துடுங்க. அலோ கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக கேமரா ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஐடி ப்ரூஃபாக அப்படியே கூட ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டும், செகண்ட் வந்து பேக் சைடும் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கீழே பாருங்கள் அப்லோடு இன்ஸ்டிட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இது ஃபஸ்ட் அலோ கொடுத்துட்டு கீழே அப்லோடு இன்ஸ்டிட் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனை கேலரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஐடி வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் உங்களோட ஐடியோட பேக் சைடு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், திரும்ப வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இல்லைனா அப்லோட் இன்ஸ்டிட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பேக் ஐடியும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
நீங்க ஃபோட்டோ எடுத்தோடயே ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து நல்ல கேமரா இருக்கிற ஒரு ஃபோன்ல வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பண்ற மாரியே நீங்க ஆட் பண்ணீங்க. ஓகேங்களா? அப்பதான் நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஃபோட்டோல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேமும், உங்க ஃபோட்டோ 3மே நல்லா தெரியிற மாரி ஃபோட்டோ எடுத்து வைங்க. ஜூம் பண்ணாலும் நல்லா தெரியணும். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 2ம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பேக்கும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அது கொஞ்ச நேரம் அது ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுடைய நேமும், உங்க டேட் ஆஃப் பர்த்தும் காட்டும். இத தான் அவங்க செக் பண்ணுவாங்க மெயினா. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில வந்து உங்க ஃபுல் நேம் வந்து அவங்களே போட்டுட்டாங்க. கீழ வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டுருப்பாங்க. இதில ஏதாவது தப்பு இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? எதுவும் இல்லன்னா கீழ சப்மிட் இருக்கு பாருங்க. அத வந்து குடுத்தா போதும். உங்களுக்கு வந்து இதுவாயிடும். இல்ல உங்களுக்கு இதில எதுவுமே வரல அப்டின்னா, நீங்களே டைப் பண்ற மாரி இருக்கும். இப்போ அப்லோட் பண்ண அந்த ஐடில இருக்கிற உங்க ஃபுல் நேமையும், உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்களே அத டைப் பண்ணுங்க. அதுவா வந்துட்டா ஓகே. வரலன்னா நீங்களே டைப் பண்ணிட்டு கீழ சப்மிட் இருக்கு பாருங்க. அதில சப்மிட் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, உங்க ப்ரூஃப்ப வந்து அவங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி ஒரு மெசேஜ் வரும். இதில வந்து அவங்க 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் சொல்றோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஓகே ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஓகே ஆகலன்னா, நீங்க திரும்ப வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து சென்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா ஃப்ரண்ட் ஐடில ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஐடி சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக் ஐடி சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட்டா குடுக்கணும். இந்த 3 மட்டும் கரெக்ட்டா பண்ணா போதும். உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்க குடுக்க போற ஐடில வந்து ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருந்து டெலீட் ஆயிருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டோட ஐடி குடுக்குறேன்னு வச்சுப்போம். அந்த ஐடில ஆல்ரெடி யூடியூப் சேனல் இருந்து டெலீட் ஆயிருந்தா, இப்போ நான் அந்த ஐடிய இங்க திரும்பியும் போட்டு ப்ராசஸ் பண்ணும்போது, யூடியூப் என்ன பண்ணிருவாங்கன்னா, இந்த புது சேனல் டெலீட் பண்ணிருவாங்க. ஏன்னா, யூடியூப்ல நீங்க ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன் ப்ராப்ளம் வாங்கி, இல்ல காப்பிரைட் ப்ராப்ளம் வாங்கி யூடியூப் சேனல் டெலீட் ஆயிருந்தா, நீங்க இதுக்கப்புறம் எந்த சேனலும் யூடியூப்ல கிரியேட் பண்ணக்கூடாது. இதுதான் யூடியூபோட ரூல்ஸ். ஓகேங்களா? அதனால குடுக்க போற ஐடி வந்து இதுக்கு முன்னாடி சேனல் இருந்து டெலீட் ஆயிருக்கா அதெல்லாம் பார்த்து குடுங்க. குடுத்தீங்கன்னா, இந்த சேனல் டெலீட் பண்றாங்க யூடியூப். இதுதான் ரூல்ஸு. அதே மாதிரி இப்ப நீங்க சப்மிட் பண்ணியிருக்கிற ஐடி வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஒரு 1 மாசம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சேனல் ஹிஸ்டரி கிரியேட் ஆன பிறகு யூடியூபே வந்து இந்த ஐடிய டெலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் இந்த ஐடி வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம்னு சொல்றாங்க. ஆனா, நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி யூடியூப்ல கம்யூனிட்டி ப்ராப்ளம், இல்ல காப்பிரைட் ப்ராப்ளம் வாங்கி நீங்க உங்க சேனல டெலீட் பண்ண வைக்கிறீங்க. அந்த மாரி ஆகுது. உங்க சேனல் டெலீட் ஆகுதுன்னா, அப்ப யூடியூப் இந்த ஐடி எடுத்து நாங்க சேவ் பண்ணி வச்சுப்போம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எதனாலனா, நீங்க இதுக்கப்புறம் திரும்ப வேற சேனல் கிரியேட் பண்ணீங்கன்னா, அவங்க நீங்க தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஐடி வந்து நெறைய பேர் என்ன டவுட் பண்றாங்கன்னா, ஆட்சென்ஸ் மாதிரி அதில குடுத்த ஐடி தான் குடுக்கணுமா? அப்படிலாம் கேட்கறாங்க. அந்த மாரிலாம் கிடையாதுங்க. இது உங்க சேனல வெரிஃபை பண்ற ஒரு ப்ராசஸ் மட்டும் தான். இதுக்கு நீங்க யார் ஐடி வேணா குடுக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த ஐடில ஆல்ரெடி சேனல் இருந்து டெலீட் ஆயிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் வந்து இந்த சேனலுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அதுக்காக நீங்க பண்ணுங்க. ஏன்னா, நீங்க வேற யாராச்சும் ஐடிய வந்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க இந்த சேனல் டெலீட் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அவரால வேற சேனலே கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா, அவருடைய ஐடி ப்ரூஃப்ப நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால ஈஸியா வந்து மாட்டிப்பாரு. இல்ல நீங்க ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு 6 செகண்ட் வீடியோ எடுத்து அனுப்பிச்சாலும் சரி, அவங்க அந்த வீடியோ அப்படியே சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ நீங்க ஃபியூச்சர்ல அவரோட ஐடில அதே மாரி ஃபோட்டோ இருக்கும்ல, அப்போ அவர் அந்த வீடியோல இருக்கிற ஆளே வந்து ஐடி ப்ரூஃப் வச்சு ஒரு சேனல் கிரியேட் பண்ணா, யூடியூப் அந்த ஐடியும் டெலீட் பண்ணிருவாங்க. எதனாலனா, இப்போ அவர் கிரியேட் பண்ண இந்த சேனல் வந்து டெலீட் ஆயிட்டு இருக்கு. அதனால இத பார்த்து பண்ணணும். அதே மாரி இதுக்கப்புறம் இந்த சேனல்ல எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கும் பார்த்துக்கணும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், அவ்வளோதான். நீங்க இப்ப நான் சொன்ன மாரி ட்ரை பண்ணாலே போதும். இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர வந்து எனபிள் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் இருக்கு. அதிலயும் வந்து சொல்லலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.